So what's up guys, welcome back to Mr. Potto Prajev, and today is going to be a demo video. I mean, it's not like I've never done it before, but yeah, and it's also a weird thing for me to do, but today the movie that I am going to review feels like it deserved it. So yeah, so இன்னைக்கு வந்து நம்ம குபேரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என் சொந்த தாட்ஸ் ஸ்பாய்லர்ஸ் அந்த மாதிரி பேசுவோம். ஸோ சாப்டர்ஸ் இருக்குது வீடியோவில், உங்களுக்கு ஸ்கிப் பண்ணோன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பத்துக்கு வந்து என்ன சொல்லணும்னா, சில பேர் வந்து தியேட்டர் போகிறதுக்குன்னா ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. கோவிடுக்கு முன்னாடி எல்லா பத்துக்கும் போயின்னு இருப்போம், ரொம்ப ரேர் நல்ல படங்கள் வராமல் இருக்குது. ஆனால் இப்போ நல்ல படங்கள் வர்றதே ரேராக இருக்குது. ட்ரெய்லர் மட்டும் நல்லாயிருக்கும், ஆனால் படம் நல்லா இருக்காது. அதனால் இந்த 10 ரிவ்யூஸ் மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்குது, ஒரு 70% 60%. ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, ஃபேக் ரிவ்யூஸ் நடந்துன்னு இருக்குது. இது வந்து எல்லா பத்துக்கும் நடக்குது தான். இதை பற்றி நிறைய பேர் தெரிதான் எனக்கு தெரில. ஆனால் ஒரு ஃப்ளாப் மூவியோட ரிவ்யூஸ் எடுத்துட்டு அவங்க வந்து இப்போ ஒரு படம் இன்னைக்கு வருதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து 9 AM தான் FTFS, மற்ற ஊரில் ஓவர்சீஸ் அண்ட் மற்ற ஸ்டேட்ஸில் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமிங்க்கு ஒரு பழைய படம், இப்போ நான் ரீசெண்டாக வந்து குபேராக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ரெட்ரோ 10ஓட ரிவ்யூ எடுத்து போட்டுருந்தாங்க யூடியூப்பில். ஃபேக் ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்க வேண்டிய டைம், 4:30 மணி FTFS ஷோக்கெலாம் வந்து இருட்டாக இருக்க வேண்டிய டைமில் பிரைட்டான ஏரியாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து நீங்கள் அவங்க வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. டைமுக்கு ஏற்ற மாதிரி இருட்டாக இருக்கிற ஒரு வீடியோ இல்லை படத்தில் இருக்கிற ஆக்டர்ஸ் பற்றி பேசுகிற மாதிரிக்கோ ரிவ்யூ இருக்கலாம். இப்போ இந்த படத்தில் தனுஷ் நடிச்சுக்கிறான்னா அவர் போன படம் ராயனோட ரிவ்யூ எடுத்து போடலாம். அந்த மாதிரிக்கோ சில பேர் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 hours ரிவ்யூஸ் பார்க்காம இருக்குது தான் நல்லது. ட்ரஸ்டட் சோர்சஸ்ன்னு இருக்கும்ல, இப்போ யூடியூப் சேனல், ஏன் சேனல், என்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களோட ரிவ்யூஸ் மட்டும் நம்புங்க. யூடியூப்பில் இந்த தியேட்டர் வெளியே வாசல்லே நின்று எடுக்கிற ரிவ்யூஸை நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 10 ஃபேக் ரிவ்யூஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா இருக்கும்னு எனக்கு வந்து ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சார் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வரைக்கும் ஆடியோ லான்ச்சில் எந்த பற்றியும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரொமோட் பண்ணது கிடையாது. ராயன் 10க்கும் அவர் என்ன சொன்னான்னா, ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னுவார், மற்றபடி அவர் போய் 10 பாருங்க நம்ம எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்ததே கிடையாது. ஆனால் குபேராக்கு என்ன வித்தியாசமான ஒரு விஷயம்னா, ஆடியோ லான்ச்சில் அவர் நிஜமாக சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அவர் நல்ல கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தார். ஸோ அதனாலே எனக்கு தெரிஞ்சிச்சு படம் நல்லாயிருக்கும். அந்த டைரக்டருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் போல, நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ தெரியல. ஆனால் அங்கே வந்து அவர் பெரிய 25 வருஷமாக இருக்கிற பார்த்து ஒரு ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தாங்க. அவர் ஒரு நல்ல டைரக்டர்ன்றதுனால படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் நிறையா போட்டிருந்தாங்க, அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் படம் போய் பார்த்தேன். பாயில ஃப்ரீயாக சொல்லணும்னா படம் செம்மையாக இருக்குது, போய் பாருங்க. ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம், பழச்சு என்ன பண்ணுறது, வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். லக்கி பாஸ்கர் பார்த்துக்கிறீங்களான்னு தெரில. லக்கி பாஸ்கரோட ஒரு சின்ன சாயல் இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா கான்செப்ட் வந்து கொஞ்சம் சிமிலர், ஒரே. ஏன்னா ரீசெண்டாக வந்தது லக்கி பாஸ்கர், அதை வச்சு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு. குபேரா கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதையை வச்சிங்கன்னா அவங்க இது வரைக்கும் யாருமே அரைச்சது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லக்கி பாஸ்கருமே புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக தான் இருக்குது. அண்ட் லக்கி பாஸ்கர் வந்து அந்த கதையை வந்து அவங்க இந்த காலத்தில் எடுக்க முடியாமல் அவங்க வந்து பாஸ்டில் தான் எடுத்திருப்பாங்க, 1900s. ஆனால் இந்த கதை வந்து இப்போ நடக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் போய் லக்கி பாஸ்கர் இதே கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி தான் ஆகிப்போச்சு. லக்கி பாஸ்கர் ஓட சாயல்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அது கதை வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கும், ஆனால் சேம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே சினாப்சிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லக்கி பாஸ்கர் நான் என்ன நினச்சேன்னா, அந்த சினாப்சிஸை பார்க்கும்போது லக்கி பாஸ்கர் தப்பாக போய் அந்த யாராவது ஏமாற்றி ஹீரோ சக்சீட் ஆகலைன்னா என்ன கதை, அதாவது துல்கர் சல்மான் ரோலில் நாகார்ஜுனா வந்து அவர் சக்சீட் ஆகலைன்னா என்ன கதையாக இருக்கும் தான் நான் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இவங்க அதே சினாப்சிஸ்க்கு வேற ஒரு புது கதையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு நிஜமாக ஷாக்காக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கும்னு பார்த்தா, சில பேர் படம் ப்ரிடிக்டபுளாக இருக்குதுன்னாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரிடிக்டபுளாக இருக்கும்னு நினச்சிக்கும் போனால் சுத்தமாக ப்ரிடிக்டபுளாக இல்லை. இட்ஸ் ரியலி அன்பிரிடிக்ட். இந்த ராம் சரண் கேம் சேஞ்சர் சொல்லுவார், ஐ எம் வெரி அன்பிரிடிக்டபுள், அதே மாதிரி தான் இருக்கும் அந்த படம். ஸோ போய் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்ல படம் நிஜமாகவே ஒரு நல்ல படம். பெஸ்ட் மூவி ஆஃப் 2025 so far. ஸோ அதுதான் என் ரிவ்யூ இந்த 10க்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் தான். 10 ப்ளீஸ் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் நல்ல படம் வருதே ரேரு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டர்ஸில் இதை. அண்டு நீங்கள் பே பண்ணுற காசு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. நல்ல ஒரு படம், போய் பாருங்கள்.